லைஃப் கிவ்ஸ் செகண்ட் சான்ஸ். அதாவது வாழ்க்கையில இன்னொரு தடவை நம்மளை மாத்திக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சா அதுக்கு கிரிக்கெட்ல எடுத்துக்காட்டா இருக்கிறது ஸ்டீவ் ஸ்மித்தும் டேவிட் வார்னர் இருந்தாங்க. இல்ல ஸ்டீவ் ஸ்மித் அந்த ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கியிருந்தாலும் டேவிட் வார்னர் மேல இருந்த கான்ட்ரவர்சி எக்கச்சக்கங்க. ஆஸ்திரேலியால ரவுடிசத்துக்கு பேர் போன ஏரியால இருந்தவர் என்னோட அப்பா அம்மா என் பையன் இப்படி வந்துடக்கூடாதுப்பா அப்படின்றதுக்காண்டி ஸ்கூல்லையும் கிரிக்கெட்லயும் சேர்த்து விடுறாங்க. அங்க போய் அண்ணே சும்மா இருக்காரா, அவரோட அக்ரஷனை ஃபுல்லா பேட்டிங்ல காமிச்சு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல பேட்டிங் பிடிச்சி எல்லா பாலையும் ஏர்ல அடிச்சனால கோச் நீ ரைட்ல தான் ஆடணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்ல அவ்வளவா பெர்ஃபார்மன்ஸ் இல்லனால அவங்க அம்மா திருப்பி லெஃப்ட்ல மாத்துறாங்க. மனுஷன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு கிளப்ல செலக்ட் ஆகி அங்க அண்டர் 19 போனது மட்டும் இல்லாம மேத்யூ வைடனும் கில்லியும் போனதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஓபனர் வேணும்பா அப்படின்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸே ஆடாம டெபுவான முதல் பிளேயர் இவர் தாங்க. அக்ரஷன் பேட்டிங்ல மட்டும் இல்லாம ஃபீல்ட்லயும் சரி, ஸ்லெட்ஜிங் யாராச்சும் ரொம்ப அசிங்கமா திட்டுறது, யாரையாச்சும் போட்டு அடிக்கிறது அப்படி இப்படின்னு இருந்தவர் கடைசியா மாறினது அந்த பால் ஸ்கேனலிங்க்கு அப்புறம் இந்தியால வந்து ஐபிஎல் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். ஸ்டார்டிங்ல டெல்லிக்கு ஆட ஆரம்பிச்சு சேவா கூட அதிரடியா ஓபன் பண்ணியிருந்தாலும் ஐபிஎல் அதிக 50s அதிக ஆரஞ்சு கேப்ஸ் இந்த மாதிரி பல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கு.